ஹாய் நண்பா, பல பேருடைய ட்ரீம் கம்பெனியான ஜோகோல இருந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வர ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அப் டு 2026 பாஸ் அவுட் வரைக்கும் எலிஜிபிளுங்க. எனி டிகிரி ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்ல போறேன். அதுக்கு முன்னுக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இப்போ ஆட்களை எடுக்கிறாங்க. எடுக்க போறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமா எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனா எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், டாப் ஐடி கம்பெனி, பல பேருடைய ட்ரீம் கம்பெனி ஜோகோல இருந்து இப்போ புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வர ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த ஜாபுக்கு 2026ல் பாஸ் அவுட் ஆக போற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் தான். அதாவது இயர் ஆஃப் பாசிங் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக ஜோகோல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னா 2025 பாஸ் அவுட் வரைக்கும் மட்டும்தான் எலிஜிபிள், 2026 நாட் எலிஜிபிள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு அப் டு 2026 பாஸ் அவுட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 4 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். ரீசெண்டாக தான் ஜோகோல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்பவும் புதுசாக வந்திருக்கு. ஸோ ஜனவரி 19க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்போவுமே ஜோகோலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சம்பளம் ஆல்சோ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தாங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் குறிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் இது ரிலேட்டடான ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் இருந்தாலோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி இது டெவலப்பர் கேட்டகரியில் வர்றதுனால அது ரிலேட்டடான ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ப்ரிப்பேர், பில்ட் அண்ட் ரிலீஸ் ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் காம்பனன்ஸாக இருக்கட்டும், டிரைவ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பை எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரெசென்டிங் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஆர்கிடெக்சரல் ரிவ்யூ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் ஜோகோ தரப்புலேருந்து இன்டர்வியூக்கான டேட் அண்ட் வென்யூ பற்றின கால் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும். எப்படி கால் லெட்டர் வரும் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஜனவரி 19 லாஸ்ட் டேட்டு. அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு இமெயில் வர ஆரம்பிச்சிடும். அதாவது யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் வரும். அந்த இமெயிலில் உங்களுடைய அவைலபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூக்கான லொக்கேஷன் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்வியூ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். பிகாஸ் இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் டெஸ்ட்டு அண்ட் தென் உங்களுக்கு ஜிடி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஆல்சோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு ஜாபில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு. ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜோகோ கம்பெனிஸில் எங்கேனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம். எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கோங்க.
தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாபுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 6 மந்த் கேப்புக்குள்ளே நீங்கள் ஜோகோவில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்லை ரிட்டன் டெஸ்ட் எழுதி அதில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகியிருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேணாம். ஃப்ரெஷ் கேண்டிடேட் இது வரைக்கும் அப்ளை பண்ணாத நண்பர்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. இந்த இமெயிலுக்கு தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் வரும். அண்ட் இந்த ஜாபுக்கு எனி டிகிரி எலிஜிபிள் தாங்க. எந்த டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஃப்ரெஷர் கொடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கரண்ட் சிடிசியை மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷர் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி ஆல்சோ, இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க தான் எக்ஸ்பெக்டட் சிடிசி கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் கூட கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் நோட்டீஸ் பீரியட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் தான். அண்டு நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜாபுக்கு என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான், அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க. ஜாவா, C++, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து iOS இருக்குது, MySQL இருக்குது, ஆண்ட்ராய்டு, பைத்தான், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ டிகிரிஸ் படித்து முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் மாவட்டத்தின் பெயரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆப்ஷனில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஃபைனலாக அட்டாச்மெண்ட்டில் ரெஸ்யூம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், நாலேஜை நீங்கள் ரெஸ்யூமில் இந்த ஜாப் பேஸ் பண்ண அந்த ரோலையும் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்யூமை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ், இந்த டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு வேளை நீங்கள் ஜனவரி 20ஆம் தேதி இந்த ஃபார்மை ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.